விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே வெள்ளத்தில் சிக்கிய 21 பேர் கயிறு கட்டி மீட்கப்படுகிறார்கள். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே வெள்ளத்தில் சிக்கிய 21 பேர் கயிறு கட்டி மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தென் மாவட்டங்களில் தொடரும் கனமழை காரணமாக ஆங்காங்கே வெள்ளம் சூழ்ந்திருக்கும் நிலையில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் வெள்ளத்தில் சிக்கிய மக்கள் 21 பேர் கயிறு கட்டி பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் பலத்த கனமழை தொடரும் நிலையில் மாவட்டங்களே தண்ணீரில் மூழ்கியிருக்கிறது. இந்நிலையில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே வெள்ளத்தில் சிக்கிய 21 பேர் கயிறு கட்டி பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். ஓடும் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிய 21 பேர் கயிறு கட்டி பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே வெள்ளத்தில் சிக்கிய 21 பேர் பத்திரமாக கயிறு கட்டி மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்களை கூட்டுவாங்க. நேற்றிலிருந்து தென் மாவட்டங்களான தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் தொடர்ந்து அதிகனமழை பெய்து வந்த நிலையில் இன்று விருதுநகர் மாவட்டத்திலும் கனமழை பெய்திருக்கிறது. இந்நிலையில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிய 21 பேர் கயிறு கட்டி பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்குவதற்காக நவநீத கணேசன் இணைந்திருக்கிறார். விவரங்களை சொல்லுங்க நவநீத கணேசன். அதாவது கடந்த 2 நாட்களாக விருதுநகர் மாவட்டம் முழுவதும் கடந்த 2 நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. அதிக கனமழை பெய்து வருவதால் ஆங்காங்கே ஏரி, குளங்கள், நீர்நிலைகள் நிரம்பி நகரின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இந்நிலையில அருப்புக்கோட்டை அருகே உள்ள கல்குறிச்சி கால்நடை அரசு மருத்துவம் முன்பு ஒரு ஓடை உள்ளது. திடீரென காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதால் அப்பகுதி வசிக்கும் மக்கள் நீரில் தத்தளித்துள்ளனர். இதை கண்ட அக்கம் பக்கத்தினர் அருகே உள்ள காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக அப்பகுதி விரைந்து வந்த காவல்துறையினர் வெள்ளத்தில் சிக்கிய 21 பேரை கயிறு கட்டி மூலம் மீட்டனர். மீட்டவர்களை அரசு பள்ளியை தங்க வைத்து அவருக்கு தேவையான உணவு, அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் வழங்கப்பட்டு அவர்களுக்கு தங்க வைத்துள்ளனர். சக்தி, விருதுநகர் மாவட்டத்தில் எத்தனை இடங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது? குறைந்த மாவட்டம் முழுவதுமே, மாவட்டத்திலிருந்து ராஜபாளையம், செருவித்தூர், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் அருப்புக்கோட்டை, திருச்சுழி என பல பகுதிகள் அனைத்து பகுதிகளுமே பாதிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி நவநீத கணேஷ்.